வணக்கம் மக்களே. சில நாட்களாக நீங்க பொதுத்தளத்துல ஒரு விஷயத்த பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில இருக்கிற கெலவரப்பள்ளி அணையில ரசாயன கலப்பினால அந்த ஆறோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம திருப்பத்தூர், வாணியம்பாடி பகுதிகளில் நிலத்தடி நீரை உறிஞ்சி வெளியே தள்ளின அந்த கிணறுகள் எல்லாம் நுர தள்ளினது. இது பரவலாக பகிரப்பட்டது. இது மட்டுமான தமிழ்நாடு முழுசு நிறைய இருக்குது. எங்க ஊர் கன்னியாகுமரி பக்கம் வந்து பாருங்க, எத்தனை மலையை காலி பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற. கூகுள் எர்த்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மக்களே, அந்த கூகுள் எர்த்தில் போயிட்டு கன்னியாகுமரியை கழுகு பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா பல மலைகள் இல்லாம ஆக்கியிருக்கும். சித்திரங்கோடு பகுதிகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மலை எப்படி இருக்குன்னா அதுல பாதி மலையை வெட்டி எடுத்திருப்பானுங்க. இப்ப அந்த அணுக்கனிம வளத்தை எடுக்கிறதுக்கான என்ஓசியை நீட்டிச்சு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அது அப்படியே விட்டுருந்தா கூட காலாவதி ஆயிருக்கும். ஆனா இவங்க அதை நீட்டிச்சு விட்டுருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து குரல் வந்த உடனே இந்த அரசு அப்படிலாம் பண்ணாதுங்க, மக்கள் என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தகவல்கள் வந்து பொதுத்தளங்கள்ல வருது, ட்வீட்ல வருது. இதுல வேடிக்கை கவனிச்சிங்களா? மக்களுக்கு எதிரான திட்டங்கள்லாம் அரசாணையா வருது, அபிஷியலா வருது. ஆனா மக்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்றது பொதுத்தளங்கள்ல ட்வீட்டா வருது. நம்மளுடைய பொதுத்தள நண்பர்கள் எல்லாருமே இந்த சேவ் கன்னியாகுமரி என்ற ஹேஷ்டேகை எனக்கு வந்து அனுப்பி இதை பத்தி பேச சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, காப்பாற்ற வேண்டியது கன்னியாகுமரியை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தான். நிறைய பதிவுகள் எனக்கு அனுப்புனாங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி சோசியல் மீடியாவால மக்கள் ஒண்ணு சேர்ந்து போராடணும் அப்படின்னு. ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ மக்களை இணைக்கிறதுக்காக இருந்த பொதுத்தளம் முகப்புத்தகம், அதாவது ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக் வந்து மக்களை இணைக்கிறதுக்காக மட்டுமே பயன்பட்டது, நேர விரயத்துக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் தலைமுறை, எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அவன் பார்க்கணும். சமையலை பார்க்குறான், அடுத்து அடிதடியை பார்க்குறான், அடுத்து ஏதோ நேரம் போகிறதுக்கு பார்க்குறான், அடுத்து கவர்ச்சியை பார்க்குறான், அடுத்து சினிமாவை பார்க்குறான். நம்மளுடைய மூளை வந்து ஒரு விஷயத்தை குவிக்கிறதுக்கான தன்மை இழக்க வச்சு திசை திருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் இது. நம்ம வந்து அவனுக்கு போராட்டத்தை பற்றி ஏதாவது சொன்னா கூட, நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கூட அந்த பொதுத்தளம் வந்து அடுத்து அவன் தள்ளும் போது அவனுக்கு மனசை திசை திருப்பிடுது. அதுக்காக தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. நான் என்னுடைய பல காணொலிகளை வந்து ஐயா சீமான் அவர்கள் சொல்றதை பத்தி மேற்கோள் காட்டுவேன். ஆனா எனக்கு வர கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா அந்த ஆளை நம்பாத, அந்த ஆளை அப்படி இப்படின்றேன். ஏயா, எனக்குன்னு அறிவு இருக்காதா? புத்தகம் வாசிக்கிறேன், உலக அரசியலை பத்தி தேடி தெரிஞ்சுக்கிறேன். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாம 4 விஷயத்த நம்ம தேடி படிக்கும் போதுதான் அந்த ஆள் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். நம்ம எல்லாரும் தமிழ் வழி கல்வி படிக்கிறோமே தவிர தமிழர் கல்வி படிக்கல. இந்த நிலத்துக்கான அரசியல் என்பது மக்கள் வாழ்றதுக்கான சூழலையும் உருவாக்குதான் அரசியல். சரிங்களா? அது தொழில் இல்லை. 4 வியாபாரிங்க வாழ்றதுக்கான இடம் இல்ல அரசியல். அப்படி நம்மளுடைய பாட்டெல்லாம் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டு அந்த நிலத்துக்கான இது என்னன்னா இதெல்லாம் தேடி வாசிங்க, தெரிஞ்சுக்கோங்க, உலக அரசியலை தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த தண்ணீர் மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு அந்த ஆளு மேடைக்கு மேடை படம் போட்டு நமக்கு பாடம் எடுத்து கத்தனாரு. அது எதுக்குன்னு தெரிய வரும். அவர் 1.5 மணி நேரம் இதை பத்தி எல்லாம் பேசினாரு. அதை பத்தி யாரும் பேசாம 5 நிமிடம் வைக்கப்பட்ட விமர்சனங்களை மட்டும் தூக்கிக்கிட்டு அவதூறு பரப்புறது மட்டும்தான் இந்த மீடியாக்களோட வேலை. ஏன்னா ஆட்டு விப்பவன் வேறொருவன். மாற்றம்னு சொல்றீங்கல்ல மக்களே, இன்னைக்கான காலம் வந்து நம்ம எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறதுக்காக வழிவகை செய்தே தவிர நம்ம நல்லபடியா ஆரோக்கியமா வாழ்றதுக்காக இந்த சூழலை ஏற்படுத்துதா? சிந்திங்க. இங்க இருந்து மரம்லாம் போகுது இல்ல, கேரளால போயிட்டு ஒரு மரத்தை வெட்டினேன், அரசாங்கம் இல்ல, அங்க இருக்க தனி மனிதன் கேட்பான் எப்படா என் நிலத்துல வந்து கை வைப்பேன்னு. ஆனா இங்க சேவ் கன்னியாகுமரி மட்டுமல்ல, சேவ் தமிழ்நாடு. எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் வருந்தி எதுவும் ஆக போறது இல்ல. நிறைய வாசி, நிறைய கத்துக்கோ, யோசி. வெல்க தமிழ்.